ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.6ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றின் கூடுதல் காண்க. கூடுதல் அப்படின்னா எஸ்என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதிக்கிறேன். n/2 இன்டூ 2a கூட்டல் n-1 இன்டூ டி. ரொம்பவே ஈஸியான ஒரு ஃபார்முலா. வெளியே வந்து n/2. அப்புறம் டிஎன் ஃபார்முலா எழுதுவோம் பார்த்தீங்களா, அதுதான். ஆனால் ஏக்கு பக்கத்தில் 2 எழுதியிருக்காங்க. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்னோட மதிப்பு, ஏயோட மதிப்பு, டியோட மதிப்பு தேவை. ஓகே, ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் உறுப்பு என்னது? 3. இனி டி எப்படி கண்டுபிடிக்கிறது? T2ல இருந்து T1 கழிக்கணும். T2னா என்னது? ரெண்டாவது உறுப்புனா 7, நடுவில் மைனஸ். T1னா முதல் உறுப்பு 3. 7ல இருந்து 3 கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். அப்போ டியோட மதிப்பு 4. இனி என் தேவை. அதுக்கு கடைசியில் உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுத்துருந்தா இது என்னோட மதிப்பு. சில நேரம் உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுக்காம லாஸ்ட் மதிப்பு கொடுத்துருந்தா அது எல்லோட மதிப்பு. இங்கே உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுத்துருக்கனால கடைசி இருக்கக்கூடியது என்னோட மதிப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னோட மதிப்பு என்னது? 40. இப்போ மதிப்பெல்லாம் இதில் பிரதியிடலாம். எஸ், என்னோட மதிப்பு 40 = என்னோட மதிப்பு 40/2 இன்டூ ஃபார்முலாவில் 2, ஏயோட மதிப்பு 3. அப்புறம் கூட்டல் என்னோட மதிப்பு என்னது? 40 - 1. அடுத்த டியோட மதிப்பு 4. ஓகே, இப்போ இது வந்து கேன்சல் ஆகும். ரெண்டாம் வாய்ப்பாடுக்கு O2 2, E2 4, பாக்கி ஒரு 0. அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ இங்கே மேலே பாக்கி 20 மட்டும்தான் இருக்குது. ஓகே, இது 2 பேருக்குங்க. E3 6 கூட்டல் 40ல இருந்து 1 கழிச்சா 39. அப்புறம் வெளியே 4 இருக்கு. ஓகே, இனிமே இங்கே வெளியே 20, அப்புறம் 6 கூட்டல். இப்போ இதை 2 பெருக்கலாமா? 9 4 36. அப்போ 6 பாக்கி 3. இனி 3 4 12. 12க்கு கூட 3 கூட்டினா 15. ஓகே, இங்கே 20. பிராக்கெட்டுக்கு பதில் நீங்கள் பெருக்கலும் போட்டுக்கலாம். 6ஐயும் 156ஐயும் கூட்டினா 162. இப்போ இதை 2 பெருக்கலாமா? ஃபஸ்ட்டு 2ஆல் பெருக்கிறேன், லாஸ்ட்டு 0 போட்டுக்கலாம். ஓகே, E2 4, அடுத்த E6 12. 2 பாக்கி 1. E1 2, 2க்கு கூட 1 கூட்டினா 3. லாஸ்ட் இங்கே 0. அப்போ இதுதான் இதோட கூடுதல். ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் நீங்களும் சால்வ் பண்ணணும். செகண்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். இப்போ நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கலாம். என் இங்கே லாஸ்ட்டு உறுப்புகள் வரைன்னு கொடுத்துருக்கனால இதுதான் என்னோட மதிப்பு 27. அப்புறம் ஏன்னா ஃபஸ்ட் உறுப்பு என்னது? 102. இனி டி கண்டுபிடிக்கணும். டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டாவது உறுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பை கழிக்கணும். அப்போ 97, நடுவில் என்னது? மைனஸ், அப்புறம் மட்டும் 102. கழிங்க, ஒரு மைனஸ்னா கழிக்கணும். 102ல இருந்து 97 கழிச்சா என்ன கிடைக்கும்? 5. பெரிய நம்பர் என்னது? 102, அதோட குறியீடு மைனஸ். இப்போ டியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஃபார்முலாவில் பிரதியிடலாம். எஸ், என்னோட மதிப்பு 27 = என்னோட மதிப்பு 27/2 இன்டூ ஃபார்முலாவில் 2, ஏயோட மதிப்பு 102. என்னோட மதிப்பு என்னது? 27, அப்புறம் -1. டியோட மதிப்பு -5. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ண முடியாது, அதனால அப்படியே வச்சுக்கலாம். 27/2. இனி 2ஐயும் 102ஐயும் பெருக்கலாம். E2 4, அப்புறம் 2 0ஐயும் பெருக்குனா 0. E1 2 கூட்டல் 27ல இருந்து 1 கழிச்சா என்ன கிடைக்கும்? 26. அப்புறம் இங்கே -5ன்னு இருக்கு. ஓகே, 27/2 இன்டூ இங்கே 204. அப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்குது, அங்கே மைனஸ். ஒரு ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ் தான். இனி இதை 2ஐயும் பெருக்கலாமா? 6 5 30. அப்போ 0 பாக்கி 3. இனி E2 10, 10 கூட 3 கூட்டினா 13. ஓகே, எழுதிக்கலாம். 27/2 பிராக்கெட்டுக்கு பதில் பெருக்கல். இனி மைனஸ்னால கழிக்கணும். 204ல இருந்து 130 கழிச்சா என்ன கிடைக்கும்? 74. ஓகே, இப்போ இது ரெண்டாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணலாமா? O2 2, 3 2 6, பாக்கி 1. இது இப்போ 14. அப்போ 7 2 14. இப்போ பாக்கி என்னது இருக்குது? 27 × 37. இதை 2 பெருக்கிடலாம், ஏன்னா நடுவில் பெருக்கல். 27 37, 7 7 49. அப்போ 9 பாக்கி 4. 7 2 14. 14 கூட 4 கூட்டினா என்ன கிடைக்கும்? 18ன்னு கிடைக்கும். இனி 3 7 21. அப்போ 1 பாக்கி 2. 3 2 6, 6 கூட 2 கூட்டினா 8ன்னு கிடைக்கும். கூட்டுங்க. 9, 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9, 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்குது? 999. இதுதான் இதோட கூடுதல். தேர்ட் சப்டிவிஷன், இங்கே லாஸ்ட்டாக உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுக்கல. அப்போ இதுதான் என்னது? எல்லோட மதிப்பு அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். எல்லோட மதிப்பு 97. இனி என்னோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா L-A/D, அப்புறம் கூட்டல் 1. எல்லோட மதிப்பு தெரியும், ஏடி தெரியாது. கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா முதல் உறுப்பு. ஃபர்ஸ்ட் இங்கே என்னது இருக்குது? 6. இனி டி கண்டுபிடிக்கலாம். டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டாவது மதிப்பில் இருந்து முதல் மதிப்பை கழிக்கணும். 13ல இருந்து 6 கழிச்சா 7.
இப்போ மதிப்பை இதில் பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு 97 மைனஸ் ஏயோட மதிப்பு 6 டிவைடட் பை டியோட மதிப்பு 7 அப்புறவு கூட்டல் 1. 97லேருந்து 6 கழிச்சா 91ன்னு கிடைக்கும். கீழே 7 இருக்குது, அப்புறம் கூட்டல் 1. இப்போ இது 7ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 7 7 1 7 7 பாக்கி 2. இப்போ இது 21. அப்போ 3 7 21. இங்கே மேலே 13 இருக்குது, அப்புறம் 1. இப்போ 13 1 கூட்டினா என்ன கிடைக்கும்? 14. அப்போ ஃபைனலாக என்னோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் எஸ்என் ஃபார்முலாவையும் எழுதிக்கிட்டேன். இனி மதிப்பை பிரதியிடலாம். எஸ் என்னோட மதிப்பு 14. என்னோட மதிப்பு 14 கீழே 2. அப்புறம் ஃபார்முலாவில் 2 ஏயோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? 6ன்னு கண்டுபிடிச்சோம். கூட்டல் என்னோட மதிப்பு 14 மைனஸ் 1 இன்டூ டியோட மதிப்பு 7. ஓகே, இப்போ இது 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 2 2 7 2 14. அப்போ வெளியே 7 இருக்கும். இனி 6 2 12 கூட்டல் 14லேருந்து 1 கழிச்சா என்ன கிடைக்கும்? 13. இப்போ இந்த 13ஐயும் 7ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 91. நீங்கள் சைடில் பெருக்கி பாருங்கள். அப்புறம் வெளியே 7 12ஐயும் 91ஐயும் கூட்டினா 103. இனி என்ன பண்ணணும்? 7ஐயும் 103ஐயும் பெருக்கணும். பெருக்கலாம். 7 3 21. அப்போ 1 பாக்கி 2. இனி 7ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. 0க்கு கூட 2 கூட்டினா 2. அப்புறவு 7 1 7. இதுதான் கூடுதல். ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.